நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இலங்கையிலேருந்து வந்து இதோடைய ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல் எடுத்து ரொம்ப அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை திறமையான போட்டியாளர் தான் திஷந்தனா. அவங்க இந்த வாரம் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவர்கள் சிறப்பு நடுவராக வந்து கலந்துகிட்ட கெட்டப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரவுண்ட்ல இலங்கை பிரச்சனையை மையமா வச்சு மாதவன் மற்றும் சிம்ரனுடைய நடிப்பில் எடுக்கப்பட்ட கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல இசைப்புயல் ஏ ரஹ்மானுடைய இசையில எம்எஸ்வி, மாணிக்க விநாயகம் மற்றும் ஏஆர் ரிஹானா அவர்கள்லாம் பாடிய விடைகுடி எங்கள் நாடு என்ற ரொம்பவே சோகமான வலிமிகுந்த பாடலை எடுத்து அவங்களுக்கு அவங்க சொந்த வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தெல்லாம் மனசுல வச்சு ரொம்பவே மனமுருக பாடி அங்க இருந்த ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே கண்கலங்க வச்சுட்டாங்க. அது கூட இந்த பாடலுடைய விஷுவலும் அங்க இருக்க எல்லாருடைய மனசையுமே கலங்கடிக்கிற வகையில் அமைஞ்சிருந்தது. இந்த பாடலை அவங்க பாடிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே கண்கலங்கி கேட்டுட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே எல்லாருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து மேடைக்கே வந்து பாராட்டினாங்க. அதுல குறிப்பா சிறப்பு நடுவரான சாம் சிஎஸ் அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல்ல இருக்க வழி எல்லாத்தையுமே அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்க, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த லெவல்ல இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு. அதை தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம், உன்னிகிருஷ்ணன் மற்றும் மிஸ்கின் அவர்கள் சொல்லும் போது இலங்கையில இருந்து இதுக்காக தான் வந்து மக்கள் எல்லாரும் பெருமைப்படுற அளவுக்கு ரொம்ப அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு. அதன் பிறகு அவங்களுக்கு கோல்டன் ஷவரும் கொடுக்கப்பட்டு மேடைக்கு எல்லாருமே வந்து அவங்களுக்கு கண்கலங்க பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பாடுற போட்டியாளர்களே யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.